இந்தியாவில் ஐடி துறையின் முக்கிய தளமாக கோவை வளர்ந்து வருகிறது. சென்னை, பெங்களூரு போன்ற நகரங்களின் போக்குவரத்து நெரிசல் காரணமாகவும், கோவையின் இதமான பருவநிலை, திறன்மிக்க இளைஞர்கள் காரணமாகவும் பல பன்னாட்டு ஐடி நிறுவனங்கள் கோவையை தேர்ந்தெடுக்கின்றன. ஐடி துறையில் கோவை வேகமாக வளரும் நிலையில், உள்கட்டமைப்பு மேம்பாட்டை துரிதப்படுத்தினால் இன்னும் வளர்ச்சியை எட்ட முடியும் என தொழில்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக இந்திய தொழில் கூட்டமைப்பு கோவை கிளையின் முன்னாள் தலைவரும் குவாட்ரா நிறுவனத்தின் இயக்குநருமான பிரசாந்த் சுப்பிரமணியனிடம் பேசினோம். அவர் கூறியதாவது: கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா அவர் ஐடி இண்டஸ்ட்ரி growthக்கு வந்து மல்டிபிள் அட்வான்டேஜஸ் ஆஃபர் பண்ணுது. நம்பர் 1, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பல வருஷமாவே வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு எஜுகேஷன் ஹப். இங்க இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ங்கிறது வந்து இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் த கண்ட்ரி. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி ஒரு பெரிய ரீசன் ஃபார் IT industry to come to Coimbatore, because IT industry needs talent. A lot of talent, fresher talent is recruited by the IT industry. So that is a big benefit in it. Second aspect நீங்க பாத்தீங்கன்னா, I think people look நல்ல weather and நல்ல infrastructure வேணும் ஒரு சிட்டிக்கு. That is அது வந்து IT industryக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. அது கோயம்புத்தூர்ல கண்டிப்பா இருக்குங்க. மூணாவது பாத்தீங்கன்னா ecosystem. இப்போ ecosystemனு பார்த்தீங்கன்னா டைடல் பார்க் கோயம்புத்தூர்ல இருக்குங்க. there are private IT parks like KGSL and Ratnam IT park. ஸோ இதெல்லாமே வந்து they have helped. and இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம KPR Mills or SVB Tech Park. ஸோ lot of private tech parks are also coming in. இதனால வந்து ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் இருக்கு. எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் இருக்கு growth of IT industry in Coimbatore. டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300% growth ஓவர் த லாஸ்ட் 6 to 7 years கோயம்புத்தூர்ல ஐடி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்துருக்குங்க. இதில் பெரிய கம்பெனிஸும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காக்னிசன்ட், பாஷ், இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க. மிட் டயர் கம்பெனிஸும் நிறைய வந்திருக்காங்க. TCS, TCS இஸ் ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனிஸ். மிட் டயர் ஐடி கம்பெனிஸும் வராங்க. இதில் இனி ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் வந்து GCCன்னு சொல்கிறாங்க, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர். குளோபல் கேப்பபிலிட்டி சென்டருங்கிறது வந்து ஒரு எனி ஆர்கனைசேஷன் விச் இஸ் லொக்கேட்டட் அப்ராட், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டேலண்ட், ஒரு லோ காஸ்ட் டெஸ்டினேஷன் வேணும்னா கோயம்புத்தூர் வந்து ரொம்ப ஒரு ப்ரிஃபர்டு டெஸ்டினேஷனாக வந்திருக்குங்க. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்ரைட் குரூப்புங்கிறது வந்து யூரோப்பில் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கம்பெனிஸ். அவங்க வந்து தே ஹேவ் ஆர்கனைஸ்ட், தே ஹேவ் மூவ்ட் அண்ட் செட் அப் கேப்பபிலிட்டி சென்டர் இன் கோயம்புத்தூர். இந்த மாதிரி வந்து பல ஜிசிசிஸ்ன்னு சொல்கிறது வந்து இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் அண்ட் கோயம்புத்தூர்லேயும் வந்து நிறைய செட்டப் வந்து வந்துட்டு இருக்குங்க. இது ஒரு செகண்ட் திங். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி ஆஸ் சச், தெர் ஆர் லாட் ஆஃப் ஹோம் க்ரோன் ஐடி கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர் விச் ஆர் ஆல்சோ டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். நீங்கள் ஒரு கப்பல் ஆஃப் டெக்கேட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 20 years முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக்டிவ் டெஸ்டினேஷன்ஸ் ஃபார் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த சீட்ல இருந்து இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் ஐடி இண்டஸ்ட்ரி இஸ் மெச்சூர்ட் பை இட் செல்ஃப். ஸோ லார்ஜ் கம்பெனிஸ் இருக்காங்க, தெர் ஆர் மிட் ரேஞ்ச் கம்பெனிஸ், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, அண்ட் ஹோம் க்ரோன் ஐடி கம்பெனிஸும் கோயம்புத்தூர்ல எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 850 கம்பெனிஸ் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் ஐடி கம்பெனிஸ் தேர். இப்போ கோயம்புத்தூரோட ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸும் ஐடியும் எப்படி கோஎக்ஸிஸ்ட் ஆகுன்னு நீங்கள் சொல்றீங்க. ஸோ கண்டிப்பாக கோஎக்ஸிஸ்ட் ஆகுங்க. இப்போ ஐடி இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட இண்டஸ்ட்ரியை பார்க்கறத விட வந்து அதை வந்து ஒரு எனேபிளிங் இண்டஸ்ட்ரியை நம்ம பார்க்கணும். ஸோ அன்லைக் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டாண்டலோன் இண்டஸ்ட்ரி. ஐடி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ எனேபிளர் ஃபார் எவ்ரி வெர்டிகல். மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் சரி, ஹெல்த் கேராக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஃபார்மா, ரீட்டைல், எந்த ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஐடி இண்டஸ்ட்ரி இஸ் அன் எனேபிளர் ஃபார் தட் இண்டஸ்ட்ரி. ஸோ கோஎக்ஸிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக திங். ஆப்வியஸ்லி ஐடி இண்டஸ்ட்ரி அது தனிப்பட்ட முறையில் அதுவும் ஒரு வெர்டிக்கல்னு சொல்லலாம், அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். பட் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வந்து இட் இஸ் எனேபிளிங் எவ்ரி அதர் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி அண்ட் ஐடி டேலண்ட் இன் கோயம்புத்தூர் வில் ஆக்சுவலி பி அ பூம். இந்த லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்து ஐடி அடாப்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓடி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறது, ஏஐ அண்ட் எம்எல் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, காஸ்ட் எஃபிஷியன்சி கொண்டு இருக்கு. திஸ் அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா அவங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்பர் ஆஃப் ஐடி எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி 90,000, மேபி sub 1 lakh
ஐடி எம்ப்ளாயிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். இன்னைக்கு எவ்ரி இண்டஸ்ட்ரி, இப்போ நீங்கள் ஐஏன்னு பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு டெக்னாலஜி வந்து இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் அடாப்ட் ஆனதில்லை. 2 வருஷம் தான் ஆச்சுங்க சாட் ஜிபிடிங்கிறது வந்து பப்ளிக் டொமைனில் வந்தது. November 22, 2.5 வருஷம் தான் ஆச்சுங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு ஏஐ என்ன ஏஐ யூஸ் பண்ண தெரியும். ஒரு வாட்ஸ்அப்பில் ஏஐ இருக்கு, நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் போனால் இருக்கு, நீங்கள் ஒரு சாட் ஜிபிடி எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடாப்ஷன் ஆஃப் த டெக்னாலஜி இஸ் வெரி வெரி ஹை. ஸோ அந்த அடாப்ஷன் ஆஃப் த டெக்னாலஜி வில் ஆக்சுவலி இன்க்ரீஸ் the demand for technology, will increase the demand for software, will increase the demand for skilled forces. So ஒரு சைடில் உங்களுக்கு அந்த லீனியாரிட்டி வந்து ஸ்லைட்டாக டேப்பர் ஆனாலும் இனி ஒரு சைடில் அடாப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால the net positive effect for the industry will definitely be there. 2023 NASSCOM report பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் is listed as a 13th best startup destination. So and அந்த ரேங்கிங் வந்து இனியும் இம்ப்ரூவ் தான் ஆகும். It'll as these new infrastructures, airport, internal expansion plus a new airport plus the roads, metro and flyovers come in, இந்த இது வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும்.